பரிதாரத்தை பூசிக்கொள்ள கண்ணடக்கி வாயடக்கி பயிற்றை கட்டி 2 மாதம் சுமந்து தாங்கி ஏற்கவண்ணா நோய்களை ஏற்று பெற்று சீரங்கும் பேர் தொட்டிலில் கிடத்தி தாளாட்டு பாடி வையகத்தில் வாழனா மகனே என்று நின்று அழகு பார்க்கும் எங்கள் தாயே அம்மா அம்மா கண்ணு அம்மா, உன்னை பிரிந்து உன் குடும்பம் வாடுகின்றோம், உன்னை தேடுகின்றோம், கண்ணீர் வெள்ளத்தான் பாடுகின்றோம் எங்கள் தாயே. அம்மா உன்னை போல எந்த உறவும் இல்லை, பாசத்துக்கு மேல எதுவும் பெருசு இல்லை. உன்னுடைய முகம்தான் கண்ணு
கண்ணுக்குள்ள இருக்கு. உன்னை பத்தி நினைப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கு. நீ இல்லாமத்தான் உன் குடும்பம் சந்தோஷமாயில்ல. என் வேதனையே சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. நீ இல்லாமத்தான் உன் குடும்பம் சந்தோஷமாயில்ல. என் வேதனையே சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. அம்மா உன்னை போல அம்மா கண்ணு அம்மா உன்னை போல இந்த உறவும் எனக்கு இல்லை. அம்போனு என்னை விட்டு அம்போனு உன் குடும்பத்தை விட்டு எங்கே நீ போயாயம்மா. ஐயோனு ஒரு சனம் எங்களையும் பார்க்குதம்மா. அம்மானு யாரே நானும் ஆசையா கூப்பிடுவேன். பக்கத்தில நீ இல்லையே எப்படி நான் சாப்பிடுவேன். காவடி கழனி எல்லாம் நீ நடந்த கால் தடத்தை தேடி பார்க்கிறேன். அம்மா தேடி பார்க்கிறேன். பாலூட்டி வளர்த்தாயே சீராட்டி வளர்த்தாயே எண்ணி பார்க்கிறேன். அதை எண்ணி பார்க்கிறேன். அம்மா நீ சொன்ன சொல்ல ஞாபகத்தில் வச்சு இருக்கேன். சொன்னபடி மாறாமத்தான் நல்லபடி நடந்திடு. அம்மா உன்னை போல அம்மா உன்னை போல இந்த உறவும் எனக்கு இல்லை. பாசத்துக்கு மேல இங்கு எதுவும் பெருசு இல்லை. போல தெய்வம் இங்கு யாரும் இல்லையம்மா. உன்னை நாங்கள் மறந்து எப்படி வாழ்வோம் அம்மா. நீ போன காட்சிகள்லாம் கண்ணை விட்டு போகலையே. சில நாளான பின்னும் என் மனசு ஆறலையே. கலங்கும் கண்ணிலத்தான் தூக்க வந்து சேர ரொம்ப நேரமாகுது அம்மா நேரமாகுது. கண்ணூடி நிம்மதியா நான் தூங்கி எழுந்து நீ காலமானதே அம்மா காலமானதே. அம்மா நீ சொன்ன சொல்ல ஞாபகத்தில் வச்சு இருக்க. சொன்னபடி மாறாமத்தான் நல்ல வழி நடந்திடு. அம்மா உன்னை போல இந்த உறவும் எனக்கு இல்லை. பாசத்துக்கு மேல எதுவும் பெருசு இல்லை. உன்னுடைய முகம்தான் கண்ணுக்குள்ள இருக்கு. பத்தி நினைப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கு. இல்லாமத்தான் உன் குடும்பம் சந்தோஷமாயில். வேதனைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. வேதனைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. மகனே அழகத்திலா அப்பா நாட்டியம் எப்படி இருந்தது? சிறப்பான நாட்டியம். நாட்டியத்திலே குறை என்பதை காண முடியாதப்பா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்காக ஏற்பாடு செய்தேன். அப்படியா? மகனே வெளிநாடு சென்றாயே பட்ட படிப்பெல்லாம் எப்படி சிறப்பாக முடித்து விட்டாயா? சிறப்போடு முடித்து விட்டு தாயகம் திரும்பி விட்டேன் தந்தையே. எந்த குறையுமே இல்லை. எந்த குறையும் இல்லை அப்பா. ஆமா, என் அழைத்த காரணம் என்ன? எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? ஏன் எதற்காக? சிறப்பாக படிப்பு முடித்து விட்டாய். உண்மைதான். நீயே வளர்ந்து விட்டாய். கூடிய விரைவில் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எங்கள் இருவருக்குமே ஆசை பிறந்து விட்டது. அப்பா, தாயில் திறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று
திரு வாசகத்தை கற்றுணர்ந்து நான் அப்படி தங்கள் வார்த்தைக்கு மறுப்பு கூறுகிறேன் என்று என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் அப்பா. அப்பா திருமணம் இப்போது எனக்கு வேண்டாம். எப்போது கால நேரங்கள் ஒன்று கூடி வருகிறதோ அப்போது செய்து வையுங்கள் என்று உரைக்கும் பொழுது எனக்கு திருமணத்தை செய்து வைத்தால் போதும் அப்பா. யாருடைய வளர்ப்பு அவன் யாரா? என் மகன்டா. யாருனா லவ் பண்ணா கூட பரவாயில்ல, யாரும் இஷ்டிட்டு போயிடாதீங்க. அப்புறம் அப்பாவுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார வச்சுவாங்க. ஜட்டி போடுற நிலையே ஜட்டியோட உட்காந்துருப்பான். அப்பா ஜட்டியோ பார்த்து கிடையாது. அப்படியே கொடுத்து வச்சாங்க. அது கேட்டாங்க அறிவட்டவனே. அழகேசிலா அம்மா, ஏப்பா திருமணம் வேணாம் வேண்டாம் அம்மா. இது பாரு, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தை பாக்கணும்னு அம்மாக்கு ஆசை இருக்குதா? ஒரு தாய் தந்தனா சொல்றேன், ஒரு தாய் தந்தனா ஆசை இருக்குதான் செய்யும். பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. ஒகேனக்கல் டூருக்கு மாடையா கேக்குறியம்மா? அம்மா இப்போது வேண்டாம் அம்மா திருமணம். நான் எப்போது செய்வீங்கள் என்று உரைக்கிறதோ அப்போது செய்து வைத்தால் போதும். சரிடா ராஜா, உன் விருப்பம் கூட ஆகட்டும். சரி, திருமணம் உனக்கு வேண்டாம். வேண்டாம் அப்பா. இதை விட ஒரு முக்கிய செய்தி. என்னப்பா? எனக்கோ வயதாகி விட்டது. எப்ப போய் சேர நான் இருக்கும் பொழுது என்னுடைய மகன் இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்பா பணிவுடன் சொல்லிக் கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள் என்று உரைத்தீர்கள். அதற்கு நான் மறுப்பு தெரிவித்தேன். இருந்த பொழுதிலும் இந்த நாட்டை உங்களுக்கு பிறகு நான் அரசாட்சி புரிய வேண்டும் என்று உங்கள் எண்ணம். அதற்கு மறுப்பு தெரிவித்தால் உங்கள் மனம் புண்படும். அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள் அப்பா.